ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டேஸ்டியான பாவக்காய் ரெசிபியோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் பாவக்காய் எடுத்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா பாயில் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட் ஸ்டஃபுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் வேர்க்கடலை கடலைப்பருப்பு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம், வெங்காயம், நம்ம ரெடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பவுடர், காந்தா மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா பாக்கெட்டில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ரெட் சில்லி பவுடர், மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே இருக்கும். இந்த பாக்கெட் மசாலா உங்களுக்கு இல்லாதவங்க நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா மசாலாவையும் பாவக்காய் சென்டரில் வச்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்ச பாவக்காய் மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆல்ரெடி பாவக்காய் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கனால சீக்கிரமாக குக் ஆயிரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான ஸ்டஃப்டு பாவக்காய் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.